உலகெங்கிலும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போறோம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு பெயர்ச்சியாகி வரப்போறாரு. கடக ராசிக்கு குரு வரது வந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வராரு. அந்த கடக ராசி தான் குருவுடைய உச்ச வீடு. அதனால உச்ச பலம் பெற்ற குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோகங்களை செய்ய போறாருன்னு பார்க்க போறோம். ஸோ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு வரதுனால எதுவும் சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடக ராசி தான் வந்து குரு பகவானுக்கு உச்ச பலத்த குடுக்கக்கூடிய வீடு. உலகத்துக்கே நல்லது குரு உச்ச பலம் அடையிறது. குருவுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல, அவர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் இல்ல, அவர் பார்வை படக்கூடிய நிலைகள் எல்லாத்துக்குமே நல்ல யோக பலன்கள குடுப்பாரு. நான் முன்னாடியே சொன்ன மாரி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள குடுக்க போறாரு. அது என்ன மாதிரியான யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஓராண்டு கடகராசியிலேருந்து அவர் குடுக்கக்கூடிய யோகங்கள் ஆண்டாண்டுக்கும் உங்களுக்கு தொடரப்போகுது. உங்க வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு பலனா இருக்க போகுது அப்படின்றதுனால, தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோக பலன்கள குடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கடின உழைப்புக்கு பெயர் போன ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி என்ன விதமான யோகங்கள குடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷப ராசிக்கு குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி. அதாவது 8ஆம் இடம்ன்றது வந்து அஷ்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம், ஒரு அசுபஸ்தானம். இன்னொரு ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். 8, 11க்கு அதிபதியா வரக்கூடிய குருவன். 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம். லாபம்ன்றது பொருளாதார ரீதியா மட்டும் இல்ல, நம்ம செய்ற ஒவ்வொரு செயலுக்குமான கிடைக்கக்கூடிய, ரிப்பீட்டா கிடைக்கக்கூடிய நல்ல ஆதாயம். இது எல்லாத்தையுமே குடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியா குரு பகவான் வந்து, அவர் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல போய், அதாவது கடக ராசிக்குள்ள வரப்போறார் ஜூன் 2ஆம் தேதி. 3ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உபஜய ராசி. உங்களுடைய வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம். ரிஷபராசிக்காரருடைய வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான், அவர் ஸ்தான அடிப்படையில உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். 8ஆம் இடம்ன்றது ஒரு அசுபஸ்தானம். 3ஆம் இடம்ன்றது இன்னொரு அசுபஸ்தானம். ஒரு அசுபஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு அசுபஸ்தானத்துல போய் மறையிறது அப்படின்றது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற விதி அடிப்படையில ரிஷபராசிக்காரர்களுக்கு பல யோகங்களும் குருவால கிடைக்க போகுது. உங்களுடைய ராசிநாதன் ரிஷபராசியோட அதிபதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அவரும் ஒரு குரு தான். இன்னொரு குரு வியாழன். இந்த வியாழ குரு தான் வந்து உங்க ராசிக்கு, உங்க ராசி அதிபதிக்கு முழு முரண்பாடு உள்ள ஒரு கிரகம். பகை கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். உங்க ராசிநாதன் சுக்கிரன் அசுர குரு. இப்போ வியாழன் நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்குள்ள வர்றாரு இல்லையா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு. தேவகுருவும், அசுரகுருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா, இந்த ராசி அடிப்படையில, ஸ்தான அடிப்படையில 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலத்த நம்ம சொல்லலாம். ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய, அமரக்கூடிய குரு, மறைஞ்ச குரு நிறைஞ்ச யோகத்த உங்களுக்கு குடுக்க போறாரு அப்படின்றது தான் உள்ளபடியே உண்மை. அது மட்டும் இல்லாம, இந்த குறிப்பிட்ட காலம், இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சிக்கு பிறகான அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்க போகுது. குருவுடைய 9ஆம் பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுக போகுது. 11ஆம் இடத்து சனி யோக பலன்கள், லாப பலன்கள் எல்லாத்தையும் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவருடைய தன்மையை, அவருடைய அந்த சனிக்கு இருக்கக்கூடிய இந்த யோக தன்மைகள இன்னும் மேன்மேலும் சுபத்துவப்படுத்தி, இன்னும் உங்களுக்கு யோக பலன்கள அதிகரிச்சு குடுக்கக்கூடிய இடத்துல வந்து இப்ப குரு அமர்ந்திருக்கிறார். இந்த குரு வந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி கடகராசியில வந்து உச்சம் பெற்று நிற்கிறது, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த உன்னதமான யோகம். இந்த மாத துவக்கத்திலேயே பல நல்ல விஷயங்கள் நடக்குது. அதாவது குரு பெயர்ச்சியாகி அவர் உள்ள வர்றார் இல்லையா? கடகராசிக்குள்ள வர்றார். மிதுனத்திலிருந்து உங்க தனஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு முயற்சியை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து 6 நாள்ல, அதாவது ஜூன் 8ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் உச்சம் பெற்ற குருவோட சேரப் போறாரு. ஸோ இந்த ஜூன் மாத துவக்கமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த மாத துவக்கம் சிறப்பா இருக்கனால குரு பெயர்ச்சி ஆனதுலேருந்து அவர் ஓராண்டு ஒரு ராசியில இருப்பார். அந்த ஓராண்டு முழுதும் மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு முழுமையான நல்ல யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய அடித்தளங்கள் அமைச்சு கொடுக்க போறாரு குரு பகவான். அதனால முயற்சி ஸ்தானமும் அந்த 3ஆம் குரு அமரக்கூடிய அந்த 3ஆம் இடம் தான். அதனால நீங்க செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, நீங்க அடையணும்னு விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள செய்யறதுக்கான செயல்கள துவங்கிருங்க. நிச்சயமா குரு அருளால உங்களுக்கு பரிபூர்ணமான வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். இந்த 3ஆம் இடத்து குரு, மறைஞ்ச குரு நிறைஞ்ச யோகம் அப்படின்ற அடிப்படையில உங்களுக்கு நிறைஞ்ச யோகங்கள குடுக்க போறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்காரு. இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். 10க்குரியவன் அதாவது தொழில் ஸ்தானத்து அதிபதி லாபஸ்தானத்துக்கு போறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு சனி மூலியமாவும் கிடைக்குது. சனிக்கு வீடு குடுத்த குரு மூலியமாவும் கிடைக்க போகுதுன்றது தான் இங்க உள்ளபடியே உண்மை. சனி இருக்கக்கூடிய 11ஆம் வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசி. அந்த மீன ராசிக்குரிய குரு தான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கடக ராசியில உச்ச பலம் அடைகிறாரு. அந்த லாபஸ்தானாதிபதி உச்ச பலம் அடைகிறதும் சிறப்பு தான். ஸ்தான அடிப்படையில 2 விதத்துல அவர் யோகத்த செய்றாரு ரிஷபராசிக்காரர்களுக்கு. 8ஆம் இடத்து மறைவு ஸ்தானத்து அதிபதி 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல மறையிறது நிறைஞ்ச குரு, மறைஞ்ச குரு நிறைஞ்ச யோகம் அப்படின்ற மாரி.
லாபஸ்தானாதிபதி வந்து 3ஆம் இடத்துல வந்து அமர்றது முயற்சிக்குரியவர் லாபஸ்தானத்துக்கு தொடர்பு ஏற்படுத்துறதுனால அங்கேருந்து 3ஆம் இடத்துலேருந்து அவருடைய பார்வை லாபஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில்காரன் சொல்லக்கூடிய சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களோட பொருளாதாரம் தொழில் வழியில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வேலைவாய்ப்பு தேடி வெளிநாடு பயணிக்கிறது அதுக்கான சாத்தியங்கள் வேலை கிடைக்க வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணி அது கிடைக்காம இருந்தவங்க கண்டிப்பான முறையில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன் வேலை வாய்ப்பு மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக அதுக்கான வாழ்க்கை சூழலையும் அதுக்கான உங்கள் முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு நிச்சயமாக இந்த குருவுடைய பயிற்சி காலம் உங்களுக்கு சிறப்பான ராஜயோக காலம் அப்படின்றது எந்த சந்தேகமும் வேண்டாங்க. எப்படி பார்த்தாலும் குருவுடைய நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்படின்னால அதாவது குரு முழு சுபகிரகம் அவர் உச்சம் பெறதுனால எல்லோருக்கும் உலகளாவிய அளவில் மக்கள் அனைவருக்குமே வந்து சிறந்த யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அற்புதமான மாற்றங்களை உலகம் பார்க்க போகுது. நல்ல மாற்றங்கள் மக்கள் வந்து சந்திக்க போகிறீங்க. ஏற்கனவே பல சிக்கல்களில் உலகம் இருந்துகிட்டு இருக்குது. போர் பதட்டம், போர் சூழல், அதனால் விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய உலக நாடுகளுடைய தலைவர்கள் அவங்க மனசுலேயே நல்ல அமைதியும் சாந்தமும் குரு அருளால் கிடச்சி அவங்களே வந்து சரி மக்களை கஷ்டப்படுத்த வேணாம், நம்ம எடுத்த முடிவுகள்னால உலக மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்க வேணாம், நம்ம எல்லாத்தையும் பொறுமை காப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியும் சாந்தமும் ஏற்பட போகுது. குரு அருளால் நிச்சயமான முறையில் அந்த நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நானும் எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். குரு உச்ச பலம் பெறதுனால நமக்கு இருக்கக்கூடிய இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். மேலும் வந்து நம்ம பல இடங்களில் சொன்ன மாதிரி 2020லேருந்து 2030 வரைக்குமான தசாப்தம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது சர்ப்ப கிரகங்களோட பிடியில் இயங்கக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள். ஸோ இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு போராட்டமான காலம்தான். இந்த 2030க்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான இந்த 2026ஆம் ஆண்டு குரு உச்சம் அடையக்கூடிய இந்த காலம் 2025மே ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களை மக்களுக்கு கொடுத்த ஒரு காலம் தான். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இப்படி 1-2 வருடங்கள் இந்த மொத்தம் 10 வருஷத்தில் ஒரு 2-3 வருஷங்கள் நமக்கு கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த 2026 to 27மே ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணமாக குரு பகவான் இருக்க போகிறார். இனி மெல்ல மெல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் நமக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றத நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கான முழு பலன், அதாவது ஒரு தனி நபருக்கான சரியான துல்லியமான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும் கிடையாது. இப்போ கோச்சார அடிப்படையில் பார்த்த உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்றத வச்சு சொன்ன இந்த பலன்கள் வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள். இதை தாண்டி விதி, மதி, கதி அப்படின்னு 3 நிலைகள் நம்ம சொல்லியிருக்காங்க. விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளோட பிறப்பு லக்னம், நம்ம பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் இப்போ நடப்பு நேரம் என்ன, லக்னாதிபதி நிலை என்ன, தசாபுத்தி என்ன, அதை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய மதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் மற்றும் சந்திரன் இருக்க நிலையிலிருந்து மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்னு சொல்லக்கூடிய சூரியனை சுற்றி கிரகநிலைகள் எப்படி இருக்குது, தற்காலத்துலையும் சரி உங்களோட ஜான காலத்துலையும் சரி கிரகநிலைகள் எப்படி இருக்காங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த விதமான எல்லா விதமான ஆய்வுகளையும் ஏற்படுத்தி நம்ம பார்க்கும்போது தான் ஒரு ஜாதகருக்கான முழுமையான துல்லியமான சரியான பலன்களை சொல்ல முடியும். எதிர்வரும் காலம் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும். மேலும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான துல்லியமான பலன்கள் தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உறுதியாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த குருவுடைய பயிற்சி காலம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கொடுத்து நம்மளுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கொடுத்து பொருளாதாரம் பண விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு தன்னிறைவு, ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு, ஒரு சேஃப் ஜோனில் நம்ம வந்துட்டோம், அதாவது ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு சேஃபாக இருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டாலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறிடுங்க. ஸோ அதுக்கான காலம் இது நாள் வரையும் வராமல் இருந்துச்சு, இப்போ வந்திருக்கு. சந்தோஷமாக நம்ம அதை அனுபவிப்போம். நிச்சயமாக எல்லாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பான முறையில் நிரம்ப இருக்க போகுது. அதுக்கு குரு முழுமுதற் காரணமாக இருக்க போகிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. குரு வரலால் இனி வர காலங்களில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.